இன்றைக்கி சமைக்க போகிறது மஷ்ரூம் 65. அதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் விவர்ஸ், இன்றைக்கி நான் காளான் 65 செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்களை இப்போ நம்ம பார்க்கலாம். நான் பட்டன் காளான் எடுத்திருக்கேன், ஒரு பேக்கெட்டு. 2 ஸ்பூன் கோதுமை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, 1 ஸ்பூன் சோள மாவு. ஓகேவா, நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன், 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் பட்டை மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதுகள், அலங்கரிப்புக்கு கருவேப்பிலை, எலுமிச்சை சாறு 1/2 கரண்டி. ஓகேவா, நான் திக்கான மஞ்சள் கலர் எடுத்திருக்கேன் அந்த மஷ்ரூமில் போகிறதுக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டால் போடுங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை, இது ஆப்ஷனல் தான். தேவையான அளவு உப்பு, தண்ணீர் தேவையான அளவு. ஓகேவா, இப்போ பாருங்கள், காளான் வெட்டியிருக்கேன். இந்த சைடில் 3 துண்டாக வெட்ட வேண்டியதான். ஓகேவா, இப்போ காளான் சுத்தமாக கழுவிட்டேன். இப்போ வாங்க இன்க்ரீடியன்ட் என்னென்ன போடலான்னு இப்போ உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இப்போ முதல்ல அரிசி மாவு 2 கரண்டி, இந்த சைஸில் 2 கரண்டி இதில் போட்டுருங்க. அடுத்தது கோதுமை மாவு 2 கரண்டி, சோள மாவு 1 கரண்டி. ஓகேவா, அடுத்தது இஞ்சி பூண்டு விழுதுகள் 1/2 கரண்டி. அடுத்தது கரம் மசாலா, கொஞ்சமாக மஞ்சத்தூள் 1/2 கரண்டி, பட்டை மிளகாத்தூள், இது 3யும் இதில் சேர்த்துருவோம். ஓகேவா, சேர்த்தாச்சு. அடுத்தது நான் லேமன் எடுத்துருக்கேன், 1/2 கரண்டி இதில் சேர்த்துருங்க புளிப்புக்கு. ஓகேவா, சேர்த்தாச்சு. மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா. ஓகேவா, எல்லாம் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வாங்க இந்த சைஸு பின்னால் கரண்டியில் கொஞ்சமாக கலர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டால் போட்டுங்க, இல்லைன்னா பிரச்சனை இல்லை. ஓகேவா, போட்டாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா, இப்போ நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக விளையலாம், மிக்ஸ் பண்ண வேண்டியதான். அது கூட முதல்ல நம்ம உப்பு சேர்த்துக்குவோம். அதுக்கு முன்னால் உப்பு பார்த்து போட்டுக்குங்க. ஓகேவா, உப்பு போட்டாச்சு. போட்டுட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, ஓகேவா, இப்போ உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி விளைங்க, ரொம்ப ஊற்றிடாதீங்க, கொஞ்சமாக ஊற்றி முதல்ல மிக்ஸ் பண்ணுங்கள். தேவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்குங்க, ஒரேடியாக ஊற்றிடாதீங்க, இல்லைன்னா தண்ணியாக போயிடும். ஓகேவா, நான் உப்புலாம் நல்லா செக் பண்ணிக்கோங்க, உப்பு சரியாக இருக்கானே. எனக்கு உப்புலாம் சரியாக இருக்குது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்கிறோம், ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சுருங்க, அதுக்கப்புறம் பொரிக்கலாம். இப்போ ஒரு பேன் எடுத்துருக்கேன், அதில் நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறிட்டுருக்கு. ஓகேவா, இப்போ எண்ணெய் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ வாங்க நம்ம மஷ்ரூமை போடலாம். ஒவ்வொன்றா போடுங்க, ஒவ்வொன்றா போட்டுட்டு வாங்க. ரொம்ப கிட்ட கிட்ட போடாதீங்க, ஒட்டிக்கும். அதனால் கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க. இதை போட்டுகிட்டே வாங்க. எண்ணெய் நல்லா சூடு ஏறணும், அப்போ தான் பொரிக்கிறப்ப கணக்காக வரும். ஓகேவா, இப்போ போட்டாச்சு. ரொம்ப போடக்கூடாது, எல்லாம் ஒட்டிக்கும். அதனால் இப்போ கொஞ்சமாக போட்டுக்க, நல்லா பொரிட்டோம் முதல். ஓகேவா, இப்போ பொரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம அடுத்த சைடு திருப்பி போடுவோம். மெதுவாக திருப்பி போடுங்க, கவனமாக. எண்ணெய் பத்திரம், ஏன்னா தெளிக்கும் மேலே. ஒவ்வொன்றா திருப்பி போட்டுகிட்டே வாங்க. ஓகேவா, இப்போ எல்லாம் திருப்பியாச்சு. அடுத்த சைடு நல்லா வேகட்டும். ஓகேவா, இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ வாங்க நம்ம எல்லாத்தையும் இப்போ எடுத்துடலாம். இந்த மாதிரி கலரில் தான் வரணும். ஓகேவா, இப்போ வெந்துருச்சு, நம்ம எடுத்துடலாம். வடிகட்டிட்டு எடுத்து இந்த டிஷ்யூ பேப்பரில் இப்படி போட்டுற வேண்டியதான். ஓகேவா, இப்போ பாருங்கள் எடுத்துட்டேன். இப்போ எண்ணெய் நல்லா டிஷ்யூவில்
வெளியாகட்டும் அப்படி எண்ணெயெலாம். ஓகேவா, இப்போ நான் வந்து கருவேப்பிலை வந்து எண்ணெயில் பொரிச்சிக்கிட்டு இருக்கேன். சுவையான மஷ்ரூம் 65 ரெடி ஆயிடுச்சு. இதை கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல்லை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். Thank you.